ஹாமி ஹலோடா வெல்கம் டு த பர்பிள் வேர்ல்ட் ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் கிங் த நேம் ஆஃப் லவோட நெக்ஸ்ட் பாருங்க பார்க்க போகிறோம். அது லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வயன் இப்போது ஜிகே கூட ஆம்புலன்ஸில் போயிட்டே இருக்கும்போது அவள் ஜிகேவே பார்த்துட்ருக்கான். அவள் கண்ணில் அந்த டியர்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. அவள் ஃபோன் எடுத்து ப்ளீஸ் பிக்கப் உன்னை தானே பேருக்கு தயவு செஞ்சு கால் எடு அப்படின்ட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் கால் அட்டன் பண்ணுறாரு. ஏய் சாக்கி, என்னடி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுற? என் ஞாபகம்லாம் இருக்கா உனக்கு? ஜெயான் ஜெயான் ஏய் என்னாச்சு? ஏன் எடுத்துட்ருக்க? ஜெயான் எனக்கு எனக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. சேவியா என்னன்னு மட்டும் சொல்லுடி. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறீங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் அழுது நீங்கள் கேட்குறது எதுவுமே அவனுக்கு புரியல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரீச் ஆகுறீங்க. நாம்ஜுன் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கிட்டு உங்களை பார்க்குறான். அப்புறம் 2 பேர் அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகேவை மார்ச்சரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இல்லை இவனுக்கு ஏதோ போய் சொல்கிறானுங்க, அதை ஃப்ராங்க் பண்ணுறானுங்க. நியூஸில் இருக்கிறது எதுவுமே என்னால் நம்ப மாட்டேன். என் மச்சானுக்கு எதுவும் இருக்காது, இல்லை அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கோவத்தில் வெறியில் அவன் காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு பெரிய லாரி அந்த காரை இடித்து அப்படியே தூக்குது. அந்த கார் அப்படியே ஒரு ரிவரில் விழுது. என்னடா போயிட்டானா? காரோடு விழுந்திருக்கான். சீட் பெல்ட்லாம் போட்டிருப்பான். கார் இருந்த டேமேஜ் கண்டிஷனுக்கு பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. நீ கவலைப்படாத. நல்ல வேலைச்சான், இவனையும் முடிச்சாச்சு. இல்லைனா இவன் பெரிய தொல்லையாக வந்திருப்பான். ஆமாண்டா சார், நீ சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு தான், முக்கியமாக அந்த வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சான் பிஹேவியெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் இப்போது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரீங்க. நாம்ஜன் சொன்ன அந்த வார்த்தை தான் உங்கள் காதுக்குள்ளே அப்படியே ரிங் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் இருந்தப்போ இல்லை நாம்ஜன் நான் இருக்கு. இங்கே பாருவயன், இது ரொம்ப பெரிய கேஸ். என்னால் இங்கே இவ்வளோ நல்லா இருக்க முடியாது. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உனக்கு பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் வேலை பண்ணியிருக்கேன்னு தெரியும் இல்லை உனக்கு? ஆமாம், பட் ப்ளீஸ், இருந்தாலும் நான் இங்கே இருக்கு. என்னால் போக முடியாது. நீ எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்க, புரியுதா? நீ வீட்டுக்கு போ. அப்புறம் அந்த பாடி அதை என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்குறேன். நஞ்சு நீ போ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறான். அவன் இப்போ வரைக்கும் உங்களை அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் அவனோட கொஷினுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்கல. எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் விட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே பார்க்குறீங்க. நீங்கள் ஜிகே ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் அந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட மெமரிஸ் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவன் நிற்கிற மாதிரி, அவன் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏய் வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சோஃபா கிட்டே போகிறீங்க. அதுக்குள்ளே அதை மறைஞ்சிடுது. இப்போது சிட்டியோட ஃபனரல் ஹாலில் வயன் அப்புறம் நிவியோட ஹஸ்பண்ட் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் ஜேகேயோட ஃபோட்டோவை ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. நிறைய பேர் அந்த ஆளுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. எல்லோரும் ஜேகே கிட்ட ப்ரே பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. வயன் அப்படி உடஞ்சி போன மாதிரி உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோவையே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ வரைக்கும் ஜிம்மன் என்ன ஆனால் எங்கே இருக்கான்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. இவங்க அழுதுகிட்டே இருக்க அந்த டைமில் இப்போது ஜேகேயோட கார்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க கூட வரது ஜான். அவன் தான் முன்னாடி வந்துட்டுருக்கான். ஏ அமர், பாத்தியா செம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸில் வா, நல்லா பே பண்ணுங்கடா. இவனுக்காக இது கூட பண்ணணும்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது நிவி அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். வயன், நான் போயிட்டு பாப்பா பார்த்துட்டு வரட்டுமா? நினைப்போம். சரி, சீக்கிரம் சிஸ்டர், வெளியே போங்க. நானும் இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னும் போது அலி அவன் ஹேண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி, வேண்டாம் இங்கே எதுவும் சரியில்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. சான் உங்கள் கிட்ட வந்து உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பார்த்தியா எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளவர்ஸ், அழகாக இருக்குல்ல? அப்படியே ஒன்று மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிங்கரை வச்சு உங்கள் ஃபேஸில் அப்படியே கிராஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அந்த டியர்ஸ் தேங்கி இப்படி ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு அதில் அவனுக்கு நல்லா தெரியுது. நீ நார்மலாக பார்க்கவே அப்படி இருப்பேன், இப்போ நல்லா கோவத்தில் செவந்து எவ்வளோ ஆட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த பேக்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். நல்லா இருக்குல்ல? இந்த ஃபோட்டோவை இங்கே வைக்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் சிம்மனோட ஃபோட்டோவை வைக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கிறியா? அவனையும் தூக்கிட்டான். இதுக்கப்புறம் உனக்கு என்ன தவிர வேற ஆளே இல்லை, புரியுதா? புரிய சொல்கிறியா என்கிட்ட? உன்னால் என் சேக்கை வட்டி நெருங்க முடிஞ்சது கூட எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் இப்போ நீ சிம்மனையும் கொண்டுட்டேன்னு சொல்கிற? திமிரு தாண்டி உனக்கு. இந்த திமிரு தான் அந்த ஜேகே பாலையும் சரி என்னையும் சரி பின்னாடி பைத்தியமாக சுற்ற வச்சிட்ருக்கு. இங்கே பாரு சான், இங்கேருந்து போயிடு. இல்லை நானே ஒன்று கொன்னுடுவியா? நீ ஆல்ரெடி அதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்க. நீ பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே இங்கே பாரு, இந்த ஹார்ட்டில் கத்தி குத்துன மாதிரி அவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட்டில் கையை வச்சுட்டு அப்படியே ட்ராமாட்டிக்காக நடிச்சிட்ருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் அதை டிஸ்கஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஜங்கு கூட தானே இருந்தீங்க, என் புருஷன் கூட தானே இருந்தீங்க. இவன் இப்படி பேசிகிட்ருக்கான் என் முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. பேபி, அவங்க எல்லோரும் என் ஆளுங்க. உன் புருஷனை போட்டது யாருன்னு நினைக்கிறேன்? நாங்கள் தான். நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டு அங்கே நிவி அப்படியே கையை காலை உதச்சிட்டு அவங்கள அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன் மேக் பண்ணிகிட்ருக்கா. 2 பேர் அவளை பிடிச்சிட்டு போயிட்டு வெளியே விட்டு டோரை லாக் பண்ணிகிட்ருப்பாங்க. என் புருஷனை உன்னால் கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனோட உயிர் உன் கையில் போகாது. அவனோட உயிர் இதே கையில் தான் போச்சு. வேணா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். வயனுக்கு செம்ம கோவம் வருது. ஒரே ஒரு ஸ்லாப் தான். அவன் ஃபேஸ் இன்னொரு பக்கம் திரும்பிடுது. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி இழுக்க அவளுக்கு பெயினாக இருக்குது. பட் ஸ்டில் இருந்தும் அவள் மூடவே இல்லை. அதே கோவத்தோட அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் தானே இங்கே இருப்பேன், நாளைக்கு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்பா வச்சுக்கிறேன் உன்னை. எவ்வளோ அழறியா அழுதுக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு மாஸ்டர். ரொம்ப விட்டு வெளியவே விட மாட்டேன், புரியுதா? நல்லா உடம்பை தேத்திக்கிட்டு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அவங்க உங்களை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ரூம் திரும்ப ஓப்பன் ஆகுது. அங்கே வர்றது ராபர்ட். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்னம்மா அவன் எப்படி இருக்க? என்னாச்சு? பேச முடியலையா? கஷ்டமாக இருக்கா? இங்கே பாரு, உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. இவெல்லாம் உனக்கு ஒர்த் இல்லை. என் பையன் இன்னும் ஒன்று தான் நினச்சிட்ருக்கான். இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக வெளியில் வா. உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணு. வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்துட்டு அங்கே நிவி இருக்கா, அவளையும் பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. சிம்மன், நீ உயிரோட இருக்கியா சிம்மன்? இல்லை அவங்க சொன்ன மாதிரி செத்துட்டியா? சொன்ன இதுக்கு காரணமானவங்க யாரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கீங்க. நைட்டே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போது மறுநாள் காலையில் உங்களோட மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு
நீங்கள் என்ன டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மேட்ச் கூட உள்ள இல்லை. அந்த வீடே எம்டியாக இருக்குது. இப்பயுமே அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். யாராச்சும் அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, யாராச்சும் நடந்துகிட்டே இருப்பாங்க. மேட்ஸ், கார்ட்ஸ், ஜேகே, நீங்கள், அங்கிள், அதுக்கப்புறம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ அந்த வீடு ஒரு பேய் வீடு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்குது. ஜேகேவோட மெமரிஸ் உங்களை அவ்வளோ சாகடிக்குது. அதை ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து அவ்வளோ அழுத்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த டைனிங் டேபிளில் அந்த சேரில் உட்காந்துட்டு அந்த டேபிளில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் அங்கேயே எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். உங்கள் கண்ணில் டியர்ஸ் மட்டுமே வருது. அதை வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போது டோர் ஒட்டையிற சவுண்ட் கேட்குது. டோரை உடச்சிக்கிட்டு சான், ஹமர், ஜாக்கி 3 பேர் அங்கே உள்ளே வராங்க. என்ன வேன், ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போல. சான், நீயா? ஆமாம், அதான் சொல்லிட்டு வந்தேன்ல, நாளைக்கு வந்து ஒன்று பார்க்குறேன்னு. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வரான். நீங்கள் பயத்தோடு எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. பாத்தியா, யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல, இங்கே அங்கேன்னு பார்க்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த நிமிஷத்தில் இருந்து நீ எனக்கு சொந்தம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. பாத்தியா, இதுக்கு மேலேயே நான் பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஞாபகம் இல்லை, நீ கூட கத்தியை வச்சு குத்துனியே, வா செம்ம பெயின். அப்போ முடிவு பண்ண அந்த பெயினை உனக்கு டெய்லியும் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வரான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு பேக்கில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவியா? நீ ஓடுவியா? நான் துரத்துவேண்ணா. 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாடுவோமா, சரியா? நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓ, அப்போ டாம் ஜெர்ரிலாம் இல்லையா? ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி கிட்ட எடுக்கிறான். நீங்கள் அவன் கையை ஒத்தரை விட்டுட்டு ஓடுறீங்க. பாத்தியா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு, அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை துரத்திட்டு இருக்கான். நீங்கள் அந்த வீடு முழுக்க ஓடிட்டே இருக்கீங்க. ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க, திரும்பி பார்க்குறீங்க. அவனும் உங்கள் பின்னாடி துரத்தி வந்துகிட்டே இருக்கான். கடவுளே ப்ளீஸ், இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நான் தப்பிச்சாக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு உங்கள் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அவன் அந்த கையை வச்சு அதுக்குள்ளே பிடிச்சிடுறான். அவ்வளோ அவசரமா ரூம்குள்ளே போயிட்டா இந்த டோரை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கையிட்டு பரவாயில்லடி, ஸ்ட்ராங்காக தான் இருக்க. இங்கே பாரு, இங்கே போயிடு, மரியாதையாக சொல்கிறேன், போயிடு. என்ன பண்ண முடியும் உன்னால்? யூஆர் சச் ஹெல்ப்லெஸ். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் என்கிட்ட சரண்டர் ஆகிடும். உன்னை அப்படியே குயின் மாதிரி பார்த்துக்கிறேன். ஜேகே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. அவனோட 2-3 லெவல் எக்ஸ்ட்ராவாக. உன்னால் இப்போவுமே ஜேகே பார்க்க முடியாது. ஆமாம், என்னால் அவனாக முடியாது. ஆனால் அவன் இடத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன். அவனுக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பாரு, வெளியில் போன்னு சொன்னேன். எதுக்கு மேலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்துகிட்டே இருக்க. நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோ அவசரமா? போயிட்டே இருக்கா, நீலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் பயத்தில் எங்கே மூவ் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ போகிறதுக்கு இடமே இல்லை. ஷெல்ஃப் கிட்ட வந்து நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்குள்ளே உங்களை அப்படி கேட்ச் பண்ணி நிற்க வைக்கிறான். அவனையே பார்த்துட்டு பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அந்த ஜேகேக்கு சொந்தமான எல்லாமே எனக்கு சொந்தமாகிடுச்சு. ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வீடு, காரு, இந்த கேங், அப்புறம் நீ, உன்னோட இந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் இப்போ லைட்டாக க்ராஸ் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க லவர் வருஷம் எடுத்து அவன் மண்டையில் அடிக்கிறீங்க. அவன் தலையை பிடிச்சிட்டு கீழே விழ. அதுக்குள்ளே நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பேக்கெட்டில் தான் ஃபோன் இருக்கும். அதை எடுத்து டக்குன்னு சயானுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ 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 சயா, ஏய் என்னாச்சு உனக்கு?
இப்போ என்ன சார்? இங்கே இங்கே என் ரூமுக்கு, என் வீட்டில் என்னோடய ரூமில் ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அது அங்கிள் கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ண ப்ளீஸ். இல்லை நீயாச்சும் வந்து என்னை காப்பாது ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை நான் செத்துருவேன். சரிடி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிவிட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி கால் பண்ணியிருப்பான்.